எதை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தீங்க? பிரச்சாரம் பண்ணீங்கல்ல, பாட்டு பாடினீங்கல்ல, டான்ஸ் ஆடினீங்கல்ல. அப்போ ஆப்வியஸாக ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் போய் கொண்டு இருக்கும்போது ப்ரெஸ் வந்து இதுக்கு உங்களை வந்து பார்க்குறாங்க. டைம் பாஸா? யாரோட கைடன்ஸ் தேவை? யாரோட ஃபைனான்ஷியல் பேக்கப் தேவை? யாரோட அட்வைஸ் தேவை? ஆஃப்கோர்ஸ் மத்திய அரசு தான். அந்த ஒரு பாங்கை அவர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. விஜய் அண்ணன் வந்து கரெக்டான மூவ் எடுக்கிறாரு. ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்க்குறாரு, பிரைம் மினிஸ்டரை பார்க்குறாரு. திமுக இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பப்பட்டதுக்கு முக்கிய காரணமே தானும் செய்ய மாட்டாங்க, செய்ய வரவங்களையும் கெடுப்பாங்க, எதிர் அரசியலே பேசுவாங்க, அவதூறை மட்டுமே கலப்புவாங்க, அட்ராசிட்டி மட்டுமே செய்வாங்க. இது போல எல்லாமே நெகட்டிவ் நரேட்டிவ் தான் இன்னைக்கு திமுகவை இந்த அளவுக்கு எரிக்கிறதா புதைக்கிறதான்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவில் திமுக நிலைமை. இந்த இஷ்யூக்கெல்லாம் யார் காரணம்? இவர் இன்னும் நியூஸ் வாசிச்சுட்டு இருக்கிறாரு. செய்திகள் வாசிப்பது காமாட்சி நாயுடு. முக்கிய செய்திகள் பண்ணது பூரா இந்த ஆளுங்க தான். நியூஸ் வாசிச்சுட்டு இருக்கிறீங்க. இவர் என்னமோ வந்து இந்த புது ஆட்சி கான்ஃபிடன்ஸ் கொடுப்பதும், புது ஆட்சி நல்லா செய்யணும்னு சொல்றதும், நாங்க நல்லா பண்ணோம். இன்னைக்கு தமிழ்நாடு எமர்ஜென்சி ஆயிடுச்சு. எமர்ஜென்சியில தமிழ்நாடு இருந்தது. அந்த எமர்ஜென்சிக்கு ஆளாக்கின கட்சி எக்ஸிட் பண்ணிட்டாங்க. வேலை முடிச்சிருச்சு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் பாஜகவின் விளையாட்டு பிரிவு மாநில பொறுப்பாளர் ஹரிஹரன் ராஜா அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று விஜய் அவர்கள் வந்து டெல்லி பயணம் மேற்கொண்டு இருக்கிறாரு. இப்போ இதுல இருக்கக்கூடிய சர்ச்சை என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு முதல்வர் வந்து மத்திய அரசு சந்திக்கிறாங்கன்னா அடுத்து வந்து செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்துவாங்க, என்ன பேசினாங்கன்றதை வெளியிடுவாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து எதுவுமே இன்னும் வெளியே விடல அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? புதிய ஆட்சி, புதிய ட்ரெண்டு, புதிய டெக்னாலஜி எல்லாமே புதுசு அப்படின்ற வார்த்தைக்கு இன்று உள்ள ஆட்சி வந்து காப்பிரைட்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போ டெல்லிக்கு போயிருக்காங்க. நீங்கள் வழக்கமான ஒரு அரசியலையே பார்த்து பழகிட்டீங்க. அதனால் அந்த வழக்கமான அரசியலில் எதை தான் செய்வாங்களோ அதெல்லாம் ஏன் ஒருத்தர் செய்யலை அப்படின்ற கேள்வி அங்கங்கே எழத் தொடங்கியிருக்கு. அதில் நியாயமும் இருக்குது, அதில் அநியாயமும் இருக்குது. நியாயம் என்னென்னா, மக்கள் சார்ந்த விஷயங்களை பேசும்பொழுது, மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது பப்ளிக்கையும் ப்ரெஸ் மீட்டையும் அட்ரஸ் பண்ணுறது இயல்பு. அப்போ தான் மக்களுக்கு ஒரு தெளிவு வரும், என்னன்றது புரியும், ஒரு லாஜிக் கிடைக்கும். கவர்மெண்ட் என்ன பண்ணுது, முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாரு. எங்கேயுமே ப்ரெஸ்ஸையும் பார்க்காம எதுவுமே பண்ணாமல் போகிறது கொஞ்சம் சங்கடத்துக்குரிய விஷயம்தான். மக்களையும் குழப்பத்துக்கு உள்ளாக்குது. என்ன பேசியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அண்ணன் நம்மக்கிட்ட ஓட்டு கேட்கும் போது அத்தனை தடவை பேசினாரு, இன்னைக்கு பேச சொன்னால் பேச மாட்டுறாரு, ப்ரெஸ் மீட்டை பார்க்க மாட்டுறாரு. அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் ஆளுங்க கூட சொல்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, ஒரு லெகசி இருக்குது, அதை கெடுத்துடாதீங்க, வந்து பேசுங்க அப்படின்னு. எதனால் தவிர்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இது ஒரு ட்ரெண்டா என்னன்றது தெரியல. ஒருவேளை இங்க பேசாம வீட்டுல போய் எதிர்கட்சிகள் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் அதாவது பேச தெரியாத ஒரு விஷயத்தினாலதான் தயக்கம் அடைகிறாரு, ஏதாவது கேள்வி கேட்கும் போது அதுக்கு பதில் தெரியாம திணறுவாரு, அந்த ஒரு விஷயம் தவிர்க்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்றாரு. சும்மா காரணம் தரக்கூடாது. எதை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தீங்க? பிரச்சாரம் பண்ணீங்கல்ல, பாட்டு பாடினீங்கல்ல, டான்ஸ் ஆடினீங்கல்ல. அப்போ ஆப்வியஸா ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் போய் கொண்டு இருக்கும்போது ப்ரெஸ் வந்து இதுக்கு உங்களை வந்து பார்க்குறாங்க. டைம் பாஸா? மக்களுக்கு ஒரு அட்ரஸிங் வேணும்ல. முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணுறாரு, அதை கனிவோடு பார்க்குறாரு, அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தெரியணும்ல. நான் ப்ரெஸ்ஸையே பார்க்க மாட்டேன்றது தவறு. ஒரு ஜனநாயகத்தில் அது நல்லதில்லை. ட்ரெண்டு வேறு எதனால செட் பண்ணலாம். இந்த ட்ரெண்டு வந்து சரி வராது. பப்ளிக் அட்ரஸிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக, ஒரு பொலிட்டிக்கல் லீடராக செய்ய வேண்டிய விஷயம், ரொம்ப அத்தியாவசியம். ஆனால் அவருக்கு அதை சொல்லணும். நிறைய பேர் அவர் கரெக்டாக கைட் பண்ண மாட்டாங்களோன்ற மாதிரி ஒரு தாட் வருது. இதெல்லாம் ப்ராப்பராக சில விஷயங்கள் மூத்த நிர்வாகிகள் பல பேர் அங்கே உள்ளே இருக்கிறாங்க, இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ இருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லணும், நீங்கள் முக்கியமான தருணங்களில் பப்ளிக்கை பார்க்கணும், ப்ரெஸ் மீட்டை பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப மேண்டேட்ரியான விஷயம். இன்னொன்று, டெல்லியில் போய் அவரை பார்த்ததை நான் ரொம்ப வரவேற்கிறேன். காரணம், இந்த ட்ரெண்டை தமிழக மக்கள் ஏற்பாங்க. எப்பப்பாரு எதிர்த்து நிற்கிறது, எப்பப்பாரு அழுவுறது, எப்பப்பாரு போராட்டம் பண்ணுறது ஒரு ஆளுங்கட்சியோட வேலை இல்லை. மத்திய அரசுன்றது என்ன? நம்ம ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் ஒரு ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுப்போம்.
மத்திய அரசுன்றது எல்லா மாநிலங்களுக்கும் நிதி பகிர்வு ஆரம்பிச்சு, ஜிஎஸ்டி ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு பாடி. மத்திய அரசு என்பது முக்கிய அரசு, முதல் அரசு. அதுதான் மத்திய அரசு இருந்துதான் பல்வேறு மாநிலங்கள், அந்த பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு முதலமைச்சர். இதுதான் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரை விஜய் அவர்கள் புரிஞ்சிருக்கிறாரு. அதுவரை நான் அவரை வாழ்த்துறேன். இது சரியான மூவ். காரணம், ஒரு மத்திய அரசு தாங்க பெரிய பெரிய திட்டம். இப்போ தமிழ்நாட்டிலே பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வந்து வச்சுக்கோங்களேன், யாரோட கைடன்ஸ் தேவை, யாரோட ஃபைனான்சியல் பேக்கப் தேவை, யாரோட அட்வைஸ் தேவை? ஆஃப்கோர்ஸ் மத்திய அரசு தான். அந்த ஒரு பாங்கை அவர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. விஜய் அண்ணன் வந்து கரெக்டான மூவ் எடுக்கிறாரு. ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்க்குறாரு, பிரைம் மினிஸ்டரை பார்க்குறாரு. அவங்க 1/2 hour பேசினாங்க, 1 hour பேசினாங்க, என்னென்ன நியூஸ்லாம் வருது. பார்த்தது பேசியது தமிழ்நாடு மக்களுக்காக ஒரு ஸ்டுட்டப் பண்ணுறதை நான் ஒரு தமிழ்நாடுனுடைய வாக்காளனா அதை நான் வரவேற்கிறேன். எதிர்ப்பு ஒன்றுமே அரசியல் கிடையாதுங்க. திமுக இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பப்பட்டதுக்கு முக்கிய காரணமே தானும் செய்ய மாட்டாங்க, செய்ய வரவங்களையும் கெடுப்பாங்க, எதிர் அரசியலே பேசுவாங்க, அவதூறை மட்டுமே கலப்புவாங்க, அட்ராசிட்டி மட்டுமே செய்வாங்க. இது போல எல்லாமே நெகட்டிவ் நரேட்டிவ் தான் இன்னைக்கு திமுகவை இந்த அளவுக்கு எரிக்கிறதா புதைக்கிறதான்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவில் திமுக நிலைமை இன்னைக்கு இருக்கு. அந்த நரேட்டிவை அண்ணன் விஜய் அவர்கள் உடைச்சிருக்கிறாரு. பல ட்ரெண்ட் அவர் பண்ணிட்டாரு. அதாவது ஒரு முதலமைச்சரானவனே ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்க்கறது, மாற்றுக் கட்சிக்காரங்களாம் பார்க்கறது, இட்ஸ் குட் மூவ். தமிழ்நாடு அரசியல் இது மாதிரி நல்ல மூவ் பண்ணக்கூடியவங்களை நம்ம வாழ்த்தணும், அவங்களை வரவேற்கணும். இன்னொரு நல்ல மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன ஆளுங்க 28 வயசு, 30 வயசு, 32 வயசுலாம் இன்னைக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்போ எனக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எனர்ஜி வருதுங்க, அப்படியே நிரம்பு புடைக்குதுங்க. காரணம், நம்மளை போல யங்ஸ்டர்ஸ் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்கல்ல. யார் யங்ஸ்டர்? ஒண்ணு அவங்க அப்பா முன்னாள் அமைச்சர், அவங்க அப்பா முன்னாள் எம்எல்ஏ, அவங்க அப்பா முன்னாள் சபாநாயகர், அவங்க அப்பா முன்னாள் மாவட்ட செயலாளர். இந்த கிரைட்டீரியா இருக்கவங்க தான் ஒரு யங்ஸ்டரா அவங்க அப்பாவுக்கு உட முடியாத பட்சத்துல அவங்க பையனை நிக்க வைப்பாங்களே தவிர, ஒரு சாமானியனுக்கோ சாதாரண ஆட்களுக்கோ வாய்ப்புகள் திமுக வழங்கப்படலை. ஏன் ஓப்பனா உடச்சு பேசுவோம், தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் வழங்கப்படலை பெருமளவுல. அந்த விதத்துல தாவேக்கா ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுது. உண்மைன்னு சொல்றதையும் வெற்றின்னு சொல்றதையும் நமக்கு எந்த தயக்கமும் கிடையாது. புரியுதுங்களா? மக்கள் ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. விஜயனோட ஆட்சி என்ன ஆட்சி? மக்கள் ஆட்சி தான். அதை மறுத்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதே போல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரா இல்லையா? பார்த்தாலே தெரியுதுங்க. எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகுதுங்க. சார், இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யார் வந்தாலும் போய் பிரதமரை பார்க்கறதுங்கிறது ஒரு கர்டசி. அது வந்து எல்லாருமே, ஏற்கனவே ஸ்டாலினும் போய் பார்த்துருக்காரு, எடப்பாடியும் போய் பார்த்தாரு, ஓபிஎஸும் போய் பார்த்தாரு, ஜெயலலிதா அம்மாவும் போய் பார்த்தாங்க. எவ்வளவு தான் டஃப் ஃபைட் கொடுத்தாலும் அந்த அம்மாவும் போய் பார்த்துட்டு தான் வந்தாங்க. இது வந்து புரோட்டோக்கால். ஒரு பிரதமரை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் போய் சந்திப்பது என்பது புரோட்டோக்கால். அதே சமயத்தில் அங்கே போகும்போது மாநிலத்தினுடைய சில கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு பிரதமர்கிட்ட கொடுக்கறதும் நடைமுறை உள்ள பழக்க வழக்கங்கள் தான். அந்த நடைமுறை பழக்க வழக்கங்கள் படி அவர் 6 பக்கத்துக்கோ 9 பக்கமோ லெட்டர் டைப் பண்ணி இந்த இலங்கை பிரச்சனையிலேருந்து, ஏன்னா அவங்க ஊன்னாக்க அவங்க பிடிச்சிட்றான், எல்லையை தாண்ட உடனே பிடிச்சிட்டு போயிடுறானுங்கிற அந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த காவேரி இஷ்யூ, மேகதாது இஷ்யூ, அதுக்கப்புறம் நமக்கு வர வேண்டிய பொருளாதாரம் வராதது, இதெல்லாம் வந்து கோடிட்டு காட்டி இந்த இஷ்யூக்கெல்லாம் யார் காரணம்? இவர் நியூஸ் வாசிச்சுட்டு இருக்கிறாரு, செய்திகள் வாசிப்பாரு. காமாட்சி நாயுடு முக்கிய செய்திகள் பண்ணது பூரா இந்த ஆளுங்க தான். நியூஸ் வாசிட்டு இருக்கிறீங்க, சன் நியூஸ் வேலை செஞ்சுட்டீங்களா? எல்லை தாண்டி போய் நாங்க தான் மீன் பிடியா அப்படின்னு சொன்னோம். நம்ம இடத்துல மீனை பிடிக்கிறத விட்டு இலங்கைக்காரன் இடத்துல போய் இப்பதான் வருது அனிமல் வெளியில. அங்க போய் மீனை பிடிச்சாக்க என்ன பண்ணுவான்? அவன் பிடிக்கத்தானே செய்வான். இதையே உங்க ஆட்சியில நீங்க அந்த மாதிரி சொல்லல. நாங்க கச்சத்தீவை தார வாத்தது யாரு? கச்சத்தீவை தார வாத்துட்டு அதை மீட்டு கொடுக்கணும் லெட்டர் கொடுக்குற ஒரு ஈன கூட்டம். லூசுத்தனமா பேச. நீங்க ஒரு அட்வொகேட், கச்சத்தீவை எங்களால கொடுக்க முடியுமா? கச்சத்தீவுங்கிறது ஒரு அகில இந்திய பிரச்சனை. எவ்வளவு இன்டெலிஜென்ட் இருங்கம்மா மாட்டீங்க. பிரதமர் இவங்க கூட்டணி ஆட்சி இருக்கும் பொழுது, காங்கிரஸ் ஆட்சியில இவங்க மந்திரி சபையில இருக்கும் போதுதான் அதை வித்து தின்னாங்க. காங்கிரஸ் கட்சி கையெழுத்து போட்டது, கூட நின்று வேடிக்கை பார்த்தது இந்த கூட்டம். இன்னைக்கு பெரிய அப்படியே பெரிய அறிவு ஜீவி போல நாங்க எப்படி விற்க முடியும்? இதெல்லாம் ஒன்றிய நாங்க ஏற்கனவே அதை வந்து கொடுக்க கூடாதுன்னு சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் கொடுத்த பின்னாடியும் அதை நீங்க கொடுத்தது யாரு?
ஒன் பை ஒன் வாங்க. கொடுத்தது யாரு? அவன் கொடுக்கும் போது கூட இருந்தது யாரு? கூட அசிங்கமா அரசு ஒத்துக்காம எப்படி மத்திய அரசு ஒத்துக்க மட்டும் வேண்டிய அவசியம் இல்லம்மா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாடு அரசு ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த மாதிரி சட்டம் அப்படி இல்லை. அது மாநில அரசுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஒன்றிய அரசு தான். மாநிலத்துல வாழக்கூடிய மீனவர்கள் தானே பிடிபடுறாங்க. மாநிலத்துல யார பத்திங்க கவலை? ஏங்க நீங்க நீங்க பேசுற நேரம் நான் போய் சொல்ல விட மாட்டேன் சார். நீங்க பாட்டு அந்த கச்சத்தீவு பிரச்சனை, ஒரு புரோட்டோகால், நீங்க பேர் என்ன காந்தி பரம்பரை பேசிட்டு இருக்கீங்க? மீனவர்கள் நம்ம எல்கையில இலங்கை அரசு பிடிக்கல. அவங்க எல்கைக்குள்ள போனதுனாலதான் அவங்க பிடிக்கிறாங்க. இதை உணரணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசும் சரி, இங்க இருக்கக்கூடிய மீனவர்களும் சரி. மீனவர்கள் கைது பட்டப்பட்டாங்க. இவங்க நடவடிக்கை என்ன எடுத்தாங்க? நீதிகளை படிச்சாங்க. முதல்ல கண்ணீர் என்ன பண்ணுவோம்? லெட்டர் தான் எழுதுவோம். அவ்வளவுதான். வேற என்ன பண்ணுவோம்? வேணால இங்கு தான் காலியாகுது உங்க ஆட்சியில. வேற எதுவும் நடக்கல. கத்தி கப்பா எடுத்துட்டு போய் சண்டை போட முடியுமா இலங்கையோட? அது சண்டை போடுறதெல்லாம் ஒன்றிய அரசுடைய வேலை. ஒன்றிய அரசு இராணுவம், வருமான வரி எல்லாம், ஜிடிபி எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. நமக்கு இங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. இங்க குப்பத்தொட்டி வேலை தான் தமிழ்நாடு அரசுக்கு. அந்த வேலை மட்டும்தான் நம்ம பண்ணணும். அவன் சரைக்கிற வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம சரைச்சது சரியா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிடலாம். அவ்வளவுதான். சரியா இல்லையே? நம்ம இல்லை. அதுதான் அந்த ஒன்றிய அரசு அப்படித்தான் இருக்கு. ஸோ ஆகையினால திரு விஜய் அவர்கள் முறைப்படி புரோட்டோக்கால் படி அவர் போயிருக்காரு, பார்த்துருக்காரு. எங்கள் தமிழ்நாட்டுக்கு பொருளாதார வசதி கொடுங்கன்னு இவங்களை ஃபைனான்ஸ் மினிஸ்டரையும் பார்த்து சொல்லியிருக்காரு, உள்துறையும் பார்த்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவங்க எல்லாம் செய்கிறோன்னு தான் சொல்லுவாங்க, செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய செட்டப் தானே விஜயுடைய ஆட்சியை. எப்படியாவது திமுகவை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் தான் சொல்ல முடியும், வேற யாரும் தான் சொல்ல ஏன்னா முடியும். நீங்க அவதூற பரப்பு இல்ல செட்டப் பத்தி உங்களுக்கு தெரியும். அவதூற பரப்பு நான் இப்ப இல்ல. என்ன செட்டப்? ஏற்கனவே சொன்னேன். 2000 கோடி திரு அந்த அம்மா மேடம் இருந்தாங்களே, நடிகை ஒரு மேடம், அந்த அம்மா மூலியமா ஒரு 2000 கோடி பேரம் பேசி அந்த அம்மா தான் முதல் 500 கோடி அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1500 கோடி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு மக்கள் பரவலா பேசிக்கிட்டாங்க. பாஜக ஆட்சி தான் சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு காங்கிரஸும் விசிகாவும் போகும்பொழுது பாஜக கால் ஊன்றிடக்கூடாது அதிமுக மூலமா? அதனால விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. திமுக ஆட்சியினுடைய கொள்கை. திமுக என்ன பண்ணணும்னு நினைக்குதுன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இங்கே வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க? திமுக ஆட்சி இங்கே இருந்தால் தானே இந்துத்துவம் வர முடியல, அதனால திமுக ஆட்சியை நம்ம ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கங்கணம் கட்டுறாங்க. அதுக்காக அவங்க எல்லா வழிகள்லையும் முயற்சி பண்ணுறாங்க. இப்போ படிப்படியாக வருவாங்க. இப்போ இவர் எல்லாத்தையும் போய் பார்த்தாரு, வாஸ்தவம் தான், முன்னாள் முதல்வரை பார்த்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஏன் முன்னாள் எதிர்கட்சி தலைவரை பார்க்கல? ஏன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை பார்க்கல? ஏன்னா அவர் மாநில அரசுடைய கேட்க போனாரு. யார விஜய் அவர்கள் மோடி அவர்களை சந்திக்கிறது இது ஒரு அரசு பயணமா தான் இருக்கு. எல்லாரும் சந்திக்கக்கூடிய பயணமா இல்லையா? அது அரசு பயணம்டா. இவர் இங்க தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் போய் சந்திச்சாருன்னு தம்பி சொன்னாங்க இல்லையா? அதுபடி சந்திச்சா எடப்பாடி அவர்களை எடப்பாடியை சந்திச்சிருக்கணும். நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரை சந்திச்சிருக்கணும். எவ்வளவு கனிவான எண்ணங்களை எல்லாம் சந்திக்கலைன்னா அப்ப மோட்டிவேஷன் இருக்கா இல்லையா? இது அரசியல், அதாவது காழ்ப்புணர்வு கொண்ட அரசியல். இந்த காழ்ப்புணர்வு ஒன்றிய அரசு இவங்களுக்கு விட்ட கட்டளையை இவர் கரெக்டா நிறைவேற்றுறாரு. நான் அடிக்கிற மாதிரி அடுக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு அப்படின்னு சொல்லி தான் இந்த டேர்ம்ஸ். இப்போ இங்க பாருங்க, அவங்களுடைய ரெய்டில் இருந்த ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸருக்கு இன்னைக்கு எந்த அமைச்சர்? ஹெல்த் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? எல்லாம் அவங்க ஆளு தான் இங்கே இருக்காங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா யாரு, புஷி ஆனந்த் யாரு? உங்களுக்கு பார்க்கறதுக்கு இவங்கெல்லாம் திமுகல இருந்து வெளியில வந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாம் யாருக்கு எட்டப்பன் வேலை பார்க்குறாங்கன்னா, ஒன்றிய அரசுக்கு எட்டப்பன் வேலை பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து நிறைய பணங்களை எல்லாம் ஒன்றிய அரசு தான் அனுமதிக்கணும். ஒன்றிய அரசு அனுமதி இல்லாம வர முடியாது. ஏன்னா 31A 31Bன்னு 2 செக்ஷன் மூலியமா தான் வெளிநாட்டுல இருந்து ஃபண்டு வருது. அது
இந்த நொச்சு கொட்டுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்க வேண்டாம். ஏங்க ஆகையினால இவர் என்ன தூக்கத்துல எழுப்பி கொண்டு வந்தீங்களா அவரை? தூக்கத்தை என்னென்னோ பேசிக்கிறாரு. ஏங்க ஆகையினால இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு அனுமதியோட தான் இவங்களுக்கு பணம் வெளிநாடுகள்ல இருந்து வருது. எப்படியோ திமுகவை எங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துடாச்சு, ஐயோ இவங்க ஆட்சி பண்றாங்க, நல்ல ஆட்சி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா ஆமா. ஏன்னா 1000 ரூபாய் கொடுத்தாரு, 2500 ரூபாய் இலவசம் மட்டுமே இலவசம். உங்களோட குறிக்கோளா இருக்கு. அதை தாண்டி நிறைய தாண்டி என்ன புடுங்கி இருக்கு, தாண்டி தமிழ்நாட்டுல என்னமா புடுங்கி நட்டிருக்காரு. நீ போய் அறுவடை பண்ணிட்டு வா, அறுவாலை தூக்கிட்டு போ, அறுவடை பண்ணிட்டு வந்துடலாம். இங்க பாருமா, யார் ஆட்சி பண்ணாலும் நிலைமை இதுதான். இங்க வந்து நிலைமை மாறும். மாறும். நீங்க மாறும் கண்டிப்பா. மாற்றம் என்பதே மாறாத ஒன்றுதான், கவலைப்படாத. திமுக பேசினா நாரும். ஆமா. அதானே? ஆகையினால இதெல்லாம் விஜய் இல்ல, 1000 விஜய் வந்தாலும் இது இப்படித்தான் இருக்கும். நான் தான் ஏற்கனவே சொல்றேனே, சிங்கப்பூர்ல ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி ஒரு ஆட்சி வந்துச்சு, ஒழுங்கு பண்ணாங்க. மலேசியாவில் வந்துச்சு, ஒழுங்கு பண்ணாங்க. அது மாதிரி சைனாவில் வந்துச்சு, ரஷ்யாவில் வந்துச்சு, தென்கொரியாவில் வந்துச்சு, வடகொரியாவில் வந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு விதமான ஒரு அதிகாரமிக்க ஒரு தலைவராக வந்தால் தான் பண்ண முடியும். இவர் மாநிலத்துக்கு தான் தலைவர். இப்போ பிரதமர் மோடி வந்து நினச்சாருன்னா உடனே ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம், அவருக்கு மெஜாரிட்டி இருக்குது. இப்போ ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்தாருன்னா நான் காலையில் விழுந்து கும்பிடுவேன் அவரை. ஏன்னா இல்ல, நீங்க அப்பதான் இருக்கும்போது மக்களை சொன்னீங்க, திருத்த முடியும். தமிழகம் வந்து கரெக்டா தான் இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நாங்க சிறப்பா பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்றீங்க. இப்ப எதுக்கு எமர்ஜென்சி? எமர்ஜென்சி வரணும் இல்லை, ஏன்னா எங்க ஆட்சி இல்லையே, இப்போ இருக்கிறது நடிகருடைய ஆட்சி சரி, இல்லை. வந்து 15 நாள் 20 ஏமா, நாள் அதுக்குள்ள நாங்களாமா ஆட்சியோட இதுவெல்லாம் நாங்களா போயிருச்சா? எங்க முதலமைச்சருக்கு நாங்க 2000 பொண்டாட்டியை கட்டி வைக்கிறோம்னு சொன்னோம்? சொல்லு. நாங்க 2000 பொண்டாட்டி கட்டி வச்சோம். யார் சொன்னா? ஒரு dialogue யார் வந்து நீங்க சொன்னாங்க? பேசுறீங்க. யார் யாரோ சொன்னாங்க? ஏதோ யார் ஒண்ணு சொன்னா? சொன்னாங்க. யார் சொன்னா? அவங்க கட்சிக்காரங்க தான் சரி, உங்க தலைவருக்கு சொன்னாங்க. எத்தனை பொண்டாட்டி? எங்க தலைவருக்கு ஒரு பொண்டாட்டி தான். மூத்த கவலைப்படாதீங்க. தலைவருக்கு அது அவர் இறந்து போனவரை பத்தி கவலைப்படாதீங்க. அவர் முதல் பொண்டாட்டி இறந்து போன பின்னாடி 2வது பொண்டாட்டி 3வது பொண்டாட்டி கட்டிக்கிட்டாரு, அவ்வளவுதான். இறந்த பின்னாடி தான். சரி, தலைவர் கதையை விடுங்க. தொண்டனுக்கு, தொண்டன் எந்த தொண்டை வேணாலும் எத்தனை தொண்டனுக்கு, பொண்டாட்டி யாரு? மூத்த தொண்டனுக்கு, எனக்கு முக்கிய தொண்டனுக்கு, எனக்கு முதல் தொண்டனுக்கு. ஆமா. நவகிரகங்கள்லாம் எனக்கு ஒய்ஃபு தான். ஆமா. அட போய ஒன்றை கட்டியே காலம் தள்ள முடியல இந்த காலத்துல, நீ வேற. ஆகையினால இதெல்லாம் வந்து செல்லாதுமா. இவர் பேசுறது எதுவுமே செல்லாது. ஆனா முதல்வர் பேசுறது செல்லாதுன்னு சொல்றீங்க. இவர் பேசுறது செல்லாது. முதலமைச்சர் இன்றைக்கு வந்து நல்லாட்சி கொடுக்கணும்னு முயற்சி பண்றாரு, நான் அதை மறுப்பதற்கு இல்லை. 100க்கு 100 வந்து நம்மளுடைய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் முயற்சி பண்றாரு. அந்த முயற்சிக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து கிறித்துவத்தை பரப்புரை பண்ற மாதிரி தெரியுது. இப்படி கிறித்துவத்தை பரப்புரை பண்ற மாதிரி தெரியுது. மாறி. ஏன்னா இன்னைக்கு அந்த அமைச்சரவையில கிறித்துவர்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க தான் மத சார்பற்ற கூட்டணி இல்லையா? அதான். எந்த மதத்தை சேர்ந்தவங்க வந்தாலும் மக்களுக்கு நல்லது ஏம்மா, தானே பண்ண நான் போறாங்க. சொன்னது எங்க திமுகவுடைய கொள்கை மதச்சார்பற்றது. நான் எங்க- விஜய் அவர்களுடைய கொள்கையும் அப்படிதான் அதான் அவர் மதசார்பற்ற. மதச்சார்பற்ற கொள்கைன்னு சொல்றாரு. ஆனா பர்டிகுலரா ஒரு மதத்தை சார்ந்தவங்க மட்டுமே என்னமோ மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாக்கா மற்றதெல்லாம் எப்ப அறுவடை பண்ணி வீடு வந்து சேர்றது? யோசிச்சு பாரு. முக்கியமான பொறுப்புகள்லாம் ஆதவ அர்ஜுன், அதுக்கப்புறம் வந்து மாண்புமிகு நம்மளுடைய ஆனந்த், அவர் இப்போ புஷியெல்லாம் விட்டாச்சு. இப்போ வந்து வெறும் ஆனந்துன்னு தான் போடுறாங்க, பார்த்தீங்களா? வெறும் ஆனந்த். எவ்வளவு டிஸ்கஷன் பாருங்க. சரியா? ஆனந்த் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் யார்? எல்லாருமே சிடி நிர்மல்குமார் எல்லாருமே மேக்சிமம் அவங்க முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்கலாம் அந்த சிலுவை தான் இருக்காங்க. அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. சிலுவையாக இருந்தாலும் சரி, நிலாப்புறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு சேவை செஞ்சால் சரிதான். ஆனால் மக்களுக்கு சேவை செய்வாங்கங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ சிவி சண்முகமே வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இன்னைக்கே நாளைக்கோ ராஜினாமா பண்ண போகிறாராம். இதெல்லாம் வந்து அநியாயம் இல்லையா? ஒரு 20 நாளையில் வெற்றி பெற்று 20 நாளையில் ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டான். இவர் ராஜினாமா பண்ண 5வது ஆளாச்சு. அப்போ இது எங்கே போய் முடியறது? இடைத்தேர்தல்ல முடியும். இடைத்தேர்தலில் முடியும். அப்போ இடைத்தேர்தல் யாருக்காக? இடைத்தேர்தல் குதிரை பேரம் பண்ணவங்களுக்காக முடியுது. இதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே வச்சு தான் நம்மளுடைய டாக்டர் இவர் பேசினார். யார்? அன்புமணி ராமதாஸ் பேசினார். என்ன பேசினார்? எல்லா எதிர்கட்சியிலும் ஒன்று சேர்ந்து அங்கே கேண்டிடேட்டை நிப்பாட்டணும், அந்த கேண்டிடேட்டை நிப்பாட்டி ஜெயிக்க வைக்கணும். அப்போ தான் இந்த குதிரை பேரம்லாம் ஒழியும். இதுவரை தமிழ்நாட்டில் குதிரை பேரமே நடந்ததில்லை. உண்மைதான், நான் நேற்று கூட பேசியிருக்கேன்.
அதனால நடந்தது இல்லைன்னு சொல்லி இந்த வீடியோ சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களே அப்படிதான் வந்து ஆட்சி பிடித்தாருன்னா எடப்பாடி வந்து குதிரை இவங்க மைனாரிட்டி ஆட்சியா இருக்கும்பொழுது அதிமுகல இருந்து ஆளை பிடிச்ச வேலையை செஞ்சாங்களா இல்லையா? நாங்க எதுக்கு அப்ப எங்களுக்கு தேவை இல்லையா? எப்பயுமே எங்களுக்கு எம்எல்ஏ தேவைப்படுது. 2006 தேவைப்படலையா? 2006 நாங்க வந்து 96 எம்எல்ஏ வச்சிருந்தோம். அவங்க 32 எம்எல்ஏ, இவங்க 28 எம்எல்ஏ, 32 எம்எல்ஏ காங்கிரஸ் இருந்தது. அவங்க வெளியில இருந்து எங்களுக்கு ஆதரவு. எங்க கூட்டணி அதிமுக என்கிற கட்சி, அதிமுக என்கிற கட்சி அங்க இருந்து 2 பேர் ஆள தூக்கி இருக்காங்க. நியூஸ்ல பார்த்தா சொல்றேன். தூக்கம் ஒரே விஷயங்க, இவங்களோட எண்ணம் என்னன்னா, நீ லவ் பண்றியோ நான் லவ் பண்றனோ மொத்தத்துல அந்த குடும்பம் நாசமா போனோம் அப்படின்னு ஒரு வடிவேல் காமெடி வரும் பாருங்க. அது போல இவங்க தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது பத்தாதுன்னு இன்னைக்கு வேற ஒரு ஆள் வந்து ஆட்சி செய்யக்கூடிய நேரத்துலயும் நாங்க நாசமாக்கிட்டோம், அப்ப நீங்க கண்டிப்பா நாசம் தான் ஆக்குவீங்க. நாங்க ஊழல் பண்ணிட்டோம், நீங்களும் கண்டிப்பா ஊழல் தான் பண்ணுவீங்க. நாங்க ரவுடிசனம் பண்ணோம், நீங்களும் கண்டிப்பா ரவுடிசனம் தான் பண்ணுவீங்க. நாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணோம், நீங்க கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுவீங்க. நாங்க கமிஷன் ஆகும், நீங்க கமிஷன் தான் பண்ணுவீங்க. நாங்க ரோடு போட மாட்டீங்க. அதாவது கம்பாரிசன் யாரை வச்சு பண்ணுவாங்க வீட்டுல? இப்போ நம்ம கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட், நம்மள யாரை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க? நல்லா படிக்கிற பையனை சொல்லுவாங்க, நல்லா படிக்கிறான்டா, அவன் கையெழுத்து நல்லா இருக்கடா, அவன் போய் அழகா தலை செய்வான் பாடுறான், நல்ல பையனை சொல்லுவாங்க. இந்த ஆளுங்க இவங்க பண்ணதே அயோக்கித்தனம், இவங்க ஆட்சி ஊழல் ஆட்சி, இவங்க கூட்டமே திருட்டு கூட்டம். இவங்க இவர் என்னமோ வந்து இந்த புது ஆட்சி கான்ஃபிடன்ஸ் கொடுப்பதும், புது ஆட்சி நல்லா செய்யணும்னு சொல்றதும், நாங்க நல்லா பண்ணோம். இன்னைக்கு தமிழ்நாடு எமர்ஜென்சி ஆயிடுச்சு. எமர்ஜென்சியில தமிழ்நாடு இருந்தது, அந்த எமர்ஜென்சிக்கு ஆளாக்கின கட்சி எக்ஸிட் பண்ணிட்டாங்க, வேலை முடிச்சிருச்சு. இன்னைக்கு வேலை இல்லாம இன்னைக்கு ஒரு கட்சி வந்து 15 நாள் தான் ஆகுது, 15 தொல்லைகள் 20 தொல்லைகளை தராங்க. அங்கங்க மீட்டிங் போட்டு சிஎம் பேசுறத பாத்தீங்களா? ஒரு மனுஷனுக்கு வாக்கு முக்கியங்க, நாக்கு முக்கியம். அதாவது 6 மாசம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு, சரியா இல்லையா? நீங்க அன்னைக்கு இஷ்யூஸை பேசுங்க, தப்பு இல்லை. ஒரு பாலியல் விஷயம் நடக்குது, ஒரு மக்களுக்கு சார்ந்த விஷயங்கள் இருந்தால் பேசுங்க, நான் தவறு சொல்ல. ஆக இந்த வகையில இப்பொழுது நடப்பதும் ஆக இந்த திராவிட மாடல் ஆட்சி, இது என்ன அது? அடுத்தவன் பிள்ளைக்கு நீங்க ஏங்க அப்பான்னு சொல்லி போறீங்க? இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம். கூட்டணி கட்சிகளாக இருந்த உங்க கட்சிகள் உங்க மூஞ்சிலே காரி தூப்பிட்டு இந்த பக்கம் வந்தாச்சு, அமைச்சரவை இடம் பெற்றாச்சு, அவங்க ட்ராக்கே மாறியாச்சு. காங்கிரஸ் கட்சி உங்க தலையிலே துப்பியாச்சு. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் வர நாடாளுமன்ற தேர்தல், எல்லாத்தையும் கூட்டணி உங்க கூட. அப்படி கூட இருக்க கட்சியும் உங்களை காரி துப்பிட்டு போற நேரத்துல நீங்க எதுக்கு இது மீண்டும் இது திமுக ஆட்சி என்ன சொல்ல வரீங்க? தகவல் நீங்க மக்களுக்கு இது வந்து சாதாரண ஆட்சி இல்ல, எங்கள் தயவால் வந்த ஆட்சி. அவ்வளோலாம் நீங்க பேச்சு கொடுக்கணும், அவ்வளோலாம் நீங்க வெட்டி பந்தா பண்ணணும். எதுக்கு அந்த கட்சி தான் அனுப்பிச்சிங்க? இப்போ எதுக்காக அனுப்பி எதுக்காக நீங்க காப்பிரைட் கிளைம் பண்றீங்க? இப்போ மக்கள் உங்களை வேறான்னு புறந்தள்ளிட்டாங்க. ஏங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரு? அதை பேசுவோம். இன்னைக்கு தாவேகா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தாலும் சட்டமன்றத்துல என்ன சொன்னாரு உங்க கரெக்ட்டுங்க, தப்பு பேசக்கூடாது. உங்க கவர்னர் என்ன சொன்னாரு? 2018 நீ காட்டு அது சொன்னாரா? 118 காட்டுன்னு வச்சிருக்கேன். 118 காட்டுன்னு சொன்னாரா இல்லையா? 4 தடவை போனாரு, 4 தடவை போனாரியா? 4 தடவை போனாரு, 3 தடவை போனாரு. அதாவது 118 பெரும்பான்மை, அது தேவைன்றதை மாற்று கருத்து இல்லை. எதுக்கு இந்த கொசுர் கட்சியெல்லாம் அனுப்பிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறீங்கன்னு தான் என்னோட கேள்வி. நீங்களா அனுப்பின கட்சி இன்னைக்கு உங்களை காரி துப்புதா இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏங்க மக்களே வேணான்ட்டாங்க, உங்களுக்கு ஓட்டும் போடல. ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டில் தோத்த வரலாறு ரொம்ப நாள் கழிச்சு நடந்திருக்குது. ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணீங்களே, சொந்த இடத்துல சொந்த தொகுதியில தோத்து இருக்கிறீங்கன்னா மக்கள் எந்த அளவு வெறுப்புல இருக்காங்க உங்க கட்சி மேலேயும் உங்க வேட்பாளர்கள் மீதும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எதுக்கு இந்த வெட்டி சடல் வெட்டி வந்தா? ஒரு கட்சி வந்து 15 நாள் தாங்க ஆகுது. இவங்க சிறுபான்மையின் பாதுகாப்பு பேசுனாங்களா இல்லையா? ஏன் அந்த சிறுபான்மையாளருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது? ஏன் புள்ள கிறிஸ்டினா இருக்காங்க, முஸ்லீமா இருக்காங்க, ஏன் இதற்கு பாதுகாப்பு பேசுறது யாரு? இதே கூட்டம் தானே. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஃப்ரம் த டே ஒன் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு நாங்க பேசுறோம். அப்பெல்லாம் இதை நம்பல. இன்னைக்கு நாங்க எங்கேயா சார்ஜ் பண்ணுமா? அதிக முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அதிக கிறிஸ்தவர்கள். ஒன்றியத்துல எத்தனை முஸ்லிம் அமைச்சர்கள் இருக்காங்க? அதாவதுங்க, ஒன்றியத்துல எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்? ஒரே கேள்விதான். அதுல யாரு? ஒரு ஆளு. நல்ல கேள்வி. நான் கேட்பது கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். கேட்டா சொல்றது நான் கேட்கிறேன்,
பட்டியலினத்துக்காக பாதுகாப்புக்கு நிக்கிறேன்றாங்க. எத்தனை பட்டியலின சகோதரருக்கு நீங்க மந்திரி பதவி கொடுத்தீங்க? உயர்கல்வித்துறை எத்தனை பட்டியலின மக்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்க? 2. இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு எத்தனை பேர் சீட்டு கொடுத்தீங்க? பதில் சொல்ல முடியுமா? அதை தாண்டி இப்ப நடந்த ஒரு கான்க்ளேவ், அப்ப கேக்குறாங்க, சார் இந்த மாதிரி வந்து கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படி சார்? கூட்டணி ஆட்சி ஆகாத வகையில தமிழ்நாட்டில் எடுபடாத ஒன்று சொன்னது யாரு? இன்னைக்கு அதை நடத்தி காட்டியவர் யாரு? நாங்க மாற்று முகாமில் இருந்தாலும் ஒருத்தர் நல்லது செஞ்சா அது நல்லதுன்னு சொல்ற ஒரு மனசு இருக்கணுங்க. இது போல விஷமா தெரியறதா? எது பண்ணாலும் விஷத்தனமா பேசுறதா? விஷம பிரச்சாரம் பண்றதா? சூனியம் வைக்கிறதா? ஆட்சியில் இருக்கும்போது ஒன்றும் செய்யறது கிடையாது. ஆட்சியில் இருக்கும்போது கோலி ஆடுறது, இல்லாத கேடி வேலை செய்யறது. இன்னைக்கு வந்துட்டு மக்கள் மேல காதல் இருக்கிறது போலவோ, மக்களுக்காக இவங்க தான் ரோடோட நிற்பது போலவோ. ஆனா ஒரு கருத்து சொல்லுவாங்க பாருங்க, உண்மைதான். ஆளுங்கட்சி இருக்கிறதோட எதிர்கட்சியா இருந்தா டியூரசெல் பேட்டரி போட்ட மாதிரி வேகமா இருப்பாங்க. ஆளுங்கட்சியா இருந்தா பேட்டரி எல்லாம் பிடிங்கி போட்டு அப்படியே சுத்துறது. பிரச்சனையா? அப்படிதான் இருக்கும். லஞ்சமா வாங்கத்தான் செய்வான், கொலையா நடக்கத்தான் செய்யும், பஸ் ஆக்சிடென்டா நடக்கத்தான் செய்யும். நேத்து ஒரு கொலைமா, நேத்து இதே கோயம்புத்தூர்ல நேத்து ஒரு கொலை நடந்துச்சு. ஏங்க சட்டம் இருங்க, அதாவது அம்மா பையா நீ வேற கொலை என்ன ஒரு ஆட்சி கதை. எங்க ஆட்சி கொலை நடந்துச்சு, உங்களுக்கு தான் கொலை நடக்குது. அந்த கொலையை என்ஜாய் பண்றாங்க பாருங்க, என்ஜாய் பண்றாங்க. அது சொல்றாங்க பாருங்க, கொலை நடந்துச்சு பாத்தீங்களா இல்லையா? தினத்துக்கு அப்போ நாங்க திமுக ஆட்சி இருக்கும்போது கொலை நடந்ததான்னு கேட்டா, திமுக ஏம்மா, நடந்தது அப்ப செய்தி ஏம்மா ஒரு நிமிஷம் இருமா, இதே இவங்க ஆட்சியில கொலை நடந்தா கலகலன்னு பேசுவாங்க. அதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றும். ஆமா, நான் என்ன கேக்குறேங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எந்த ஆட்சி வந்தாலும் பார்க்கணும். நம்ம சப்போர்ட் பண்ண விரும்பல. யார் செய்தாலும் தப்பு தப்பு தான். அது ஊபியில் நடந்தாலும் சரி, மாப்பியில் நடந்தாலும் சரி, தமிழ்நாடு நடந்தாலும் சரி, தப்பு தப்பு தான். அதை ஆக்ஷன் எடுக்கிறாங்களா? அதை ஒரு ஆட்சி அட்ரஸ் பண்ணுதா? முதலமைச்சர் உடனே பாக்குறாங்களா? அந்த செய்த தவறு செய்தவனை உடனே கண்டுபிடிக்கிறாங்களா? அந்த ஆக்ஷன் இருக்கணும்ல. இவங்க ஆட்சியில் ஒரு குழந்தைய கற்பழிச்சாங்களே, அதை கண்டுபிடிக்கிறது எத்தனை நாள் ஆச்சு? ஒரு குழந்தைய எரிச்சு சூட்கேஸ் வச்சிருந்தானே, அதை கண்டுபிடிக்க எத்தனை நாள் ஆச்சு? பல நாட்கள் தூங்கிட்டு இருந்தாங்க. கோட்டையில கோட்டை விட்டது கேட்டாலு. நேத்திக்கு முன்ன ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுக்குறா ஓப்பனா, என்ன வந்து நான் 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. 2வது வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதுக்கு ஸ்டேஷனில் அவங்க அதை ஆக்ஷன் எடுக்கலை. மறுபடியும் எஸ்பியை பார்த்து கொடுத்தேன், அவரும் ஆக்ஷன் எடுக்கலை. அதனால நான் இப்போ கமிஷனரை பார்த்து கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன்னு நேற்றுக்கு பேட்டி கொடுத்தாங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே போலீஸ் வந்து மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது, நடந்த நிகழ்வுகளை மறைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இன்னைக்கு மீடியா டெவலப் ஆயிடுச்சுனால ஈஸியா மீடியா இப்பதான் கருத்து சுதந்திரமே வந்திருக்கு, அதனாலதான் வெளியே கருத்து சுதந்திரம், நல்ல கமெண்ட் ஆக்சுவலி, கருத்து சுதந்திரம் வந்திருக்கு. அப்ப நீ என்ன வேணாலும் பேச, அதுக்கும் ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்கான். கருத்து சுதந்திரம் இருக்குங்கிறதுக்கா, மொபைல் கையில இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசுனீங்கன்னா உள்ளதான் போகணும். அவதூறு பேசினா போல, உண்மையை எடுத்து உண்மையை எடுத்து சொல்லுங்க. திமுக ஆட்சி இருக்கும்போது இருக்கு எதுக்குமா அந்த காவல் நிலையத்துல எஃப்ஐஆர் போட்டு தப்பு பண்ணவங்களேமா அரெஸ்ட் பண்ணல? ஏமா அந்த டிசிட்ட கொடுத்து டிசி ஏமா பண்ணல? அதுக்கப்புறம் அந்த அம்மா அவர் வந்து கமிஷனை பார்த்து கொடுத்துருக்காங்க, இன்னும் இதுவரை நடவடிக்கை இல்லைன்னு பேசுதேம்மா. இதெல்லாம் எங்க போறது? குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 73,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.